பக்கத்துல ஒரு பெரிய வீடு. அந்த இடத்துல பார்த்தா 2 போலீஸ் அதிகாரி வர்றாங்க. இந்த வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வீட்டுல இருந்து ஏதோ சத்தம் வரும்னு சொல்லி போலீஸ்ல புகார் பண்ணிருப்பாங்க. அதை செக் பண்றதுக்காக தான் இங்க 2 அதிகாரி வந்திருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருந்து ஏதோ ஒரு கோல மாதிரி சத்தம் கேட்கும். இதை கேட்டதுக்கு அப்புறம் முதல்ல அந்த போலீஸ்காரன் அந்த வீட்டுக்குள்ள போயிடும். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த லேடியும் போறா. இந்த லேடியோட பேரு அமாண்டா. அப்ப வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹால்ல பார்த்தா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேல ஏகப்பட்ட சரக்கு இருக்கு. அப்படியே அதை பார்த்து கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு லேடி வினோதமா செத்து கிடப்பா. அவளோட கண்ணை பார்த்தா பிரிங்கி போயிருக்கும். அதோட வாய்ப்புல ரத்தமா இருக்கும். ஆக்கிறதுக்கு ஒரு குளிரமா செத்து கிடப்பாளா. இதை பார்த்து அந்த லேடி பதவி போயிடுறா. அது நேரம் அந்த பக்கம் சத்தம் வர சொல்லி இவ்வளவு உள்ள போய் பார்த்தா அந்த ரூமுக்குள்ள அந்த போலீஸ்காரன் நின்றுட்டு இருப்பானா. இவ்வளவு வந்துடுறா. இவங்க 2 பேரும் அந்த ரைட் அடிச்சு பார்த்தா ஜன்னல் பக்கத்துல வெளியே ஒரு துணியை பத்திக்கிட்டு ஒரு உருவம் இருக்கும். அது இவங்களோட சத்தத்தை கேட்டு அது மெதுவா எந்திரிக்குமா. இதை பார்த்து இவங்க 2 பேரும் பதறி போக அதனால அந்த லேடி தான் யார் நீ திரும்பி நிலை ஊத்தி போடுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த பக்கம் எந்த சத்தம் வராதா. அப்ப இவ பக்கத்துல போய் அந்த துணி எடுத்து பார்த்தா ஒரு லேடி. இவ யாரு தெரியுதா. ஒரு தடவை நம்ம ஹீரோ கூட போதைய போட்டு ஒரு புத்தகத்தை படிச்சாலே அந்த ஈவில் புத்தகத்தை படிச்சாலே அவதான் இவ. அந்த ஈவில் புத்தகத்தை படிச்சனால இவளுக்குள்ள பேய் வந்திருக்கும்ல. ஆனா அது இவங்களுக்கு தெரியாதுல. அப்ப அந்த லேடிஸ் படி சொல்லுவா உன்னோட கையில தூக்கிட்டு இந்த பக்கமா திருப்பி முத்த போடுனா அது நான் சடனா அவரோட தலையை திருப்பிடுது. இந்த பேயோட மொத்த பார்த்ததுமே இவங்க